எதிர்கட்சி தலைவரும் வருங்கால முதலமைச்சருமான புரட்சி தமிழர் மாவட்ட கழகத்தின் சார்பாக இன்று நடைபெற்ற ரத்த தான முகாமிற்கு வருகின்ற அனைத்து கழக உடன்பிறப்புகளுக்கும் நன்கொடையாளர் கழக உடன்பிறப்புகளுக்கும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து இன்று முதல் 3 நாட்களுக்கு சிறப்பான முறையில் பிறந்தநாள் விழாவை கொண்டாடியது என்று தலைமையில் இருக்கவர்கள் சிந்திக்கக்கூடிய வகையில் 3 நாட்களுக்கு அவருடைய பிறந்த நாளை அற்புதமான முறையில் கொண்டாடி வருகின்ற கழகத்தினுடைய காவலர் எடப்பாடியுடைய போர்வால் பெண்மண்டல தளபதி மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அமைப்பு செயலாளர் அருமையண்ணன் KT ராஜேந்திர பாலாஜி அவர்களை வருவதற்கும் பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் மற்றும் ரத்த நன்கொடையாளர்களுக்கும் கழகத்துடைய மாவட்ட செயலாளர் அருமையண்ணன் KT ராஜேந்திர பாலாஜி அவர்களுடைய திருக்கரங்களால் அவர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்க இருக்கிறது. மக்கள் நலன் சார்ந்ததாக நம்பிக்கை பெற்ற இந்த மாவட்டத்தின் மக்கள் சேவகர் மரியாதைக்குரிய KTR அவர்களுடைய ஏற்பாட்டிலே இன்றைக்கு இந்த இடம் மட்டுமல்ல விருதுநகர் தொடர்ச்சியாக இந்த 3 நாட்களும் இந்த நிகழ்வை நடத்த இருக்கிறார்கள். சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்து இந்த வாய்ப்பை வழங்கியதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய பொதுச்செயலாளர், கழகத்தினுடைய நிரந்தர பொதுச்செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், நாளைய தமிழகத்தை ஆளுகின்ற ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத முதலமைச்சராக விளங்க இருக்கின்ற பாசத்திற்குரிய வருங்கால முதலமைச்சர் அருமை அண்ணன் எடப்பாடியாருடைய 71வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இன்றைக்கு நம்முடைய விருதுநகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக 1500க்கும் மேற்பட்ட இளைஞர்களும் படித்த பெண்களும் தன்னுடைய நாட்டுக்காக போராடுகின்ற இராணுவ வீரர்களுக்காகவும் நோயால் கஷ்டப்படுகின்ற நம்முடைய சகோதரர்களுக்காகவும் தங்களுடைய இரத்தத்தை தானமாக தலைவர் எடப்பாடியுடைய பிறந்தநாளை முன்னிட்டு இன்றைக்கு 1500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தானமாக தருகிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற
கழக அம்மா பேரனுடைய துணை செயலாளர் அன்பு சகோதரர் வி.சி. கணேசன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் அன்பு சகோதரர் வேன்ராயபுரம் சுப்பிரமணியம் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற எம்ஜிஆர் மன்றத்தினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் ஆர். புலிப்பாஸ் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் வி.எஸ். பலராமன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருத்தங்கள் சிவகாசி மாநகராட்சி திருத்தங்கள் கிழக்கு பகுதி கழக செயலாளர் அன்பு சகோதரர் எம்பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிவகாசி மாநகராட்சி திருத்தங்கள் மேற்கு பகுதி கழக செயலாளர் மாமன்ற உறுப்பினர் அருமை தம்பி சரவணகுமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிவகாசி மாநகராட்சி திருத்தங்கள் கிழக்கு பகுதி கழக இந்த நல்ல நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிவகாசியினுடைய தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் அன்பு சகோதரர் பாலாஜி அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் பிரிவினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் முத்துப்பாண்டியன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மாவட்டத்தினுடைய பூத் கமிட்டியினுடைய பொறுப்பாளரும் முன்னாள் வாரிய தலைவரும் சிறுபான்மை பிரிவினுடைய மாநில பொருளாளருமான அன்பு சகோதரர் ஜான் மகேந்திரன் அவர்களே, அவரோடு வந்திருக்கின்ற நிர்வாகிகளே, இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற மாமன்ற உறுப்பினர் சிவகாசி மாநகராட்சி உறுப்பினர் அன்பு சகோதரர் கரைமுருகன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட மகளிர் அணியினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரி சுபாஷினி அவர்களே, மாவட்ட மீனவர் அணியினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் ரெங்கபாளையம் காசிராஜன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற அண்ணா தொழிற்சங்க மண்டல செயலாளர் அன்பு சகோதரர் குருச்சந்திரன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற சகோதரி காமாட்சி அவர்களே, மகாலட்சுமி அவர்களே, சுடர்வழி அவர்களே, அன்பு பிரியா அவர்களே, மகேஸ்வரி அவர்களே, அருமை அண்ணன் கோவில் பிள்ளை அவர்களே, இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர்கள் கே.டி. சங்கர் அவர்களே, அருமை தம்பி பாலு அவர்களே, அருமை தம்பி கார்த்திக் அவர்களே, அழகர் குமார் அவர்களே, அருமை தம்பி வடவட்டி லாயர் என்ற மாரீஸ்வரன் அவர்களே, கிருவா என்ற கர்சாம்படின் அவர்களே, அவர்களோடு வந்திருக்கின்ற கழக நிர்வாகிகளே, இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற செல்வகுமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கிற ஐடிவி முத்துப்பாண்டி அவர்களே, ஐடிவி மாவட்ட செயலர் பாண்டியராஜன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற பல்லவட்டி அழகர் அவர்களே, பல்லவட்டி ராமேஷ் அவர்களே, பல்லவட்டி வெள்ளக்காளி அவர்களே, இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற நாரணாவரம் முத்துராஜ் அவர்களே, பாலாஜி அவர்களே, இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற PSR செந்தில்குமார் அவர்களே, நரிக்குடி மச்ச மணிகண்டன் அவர்களே, மாரிஷ்குமார் அவர்களே, நம்மனாட்சி அருமை அண்ணன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச்சியாளர் நம்மனாட்சி காளியப்பநாடர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் வர்த்தகனுடைய மாவட்ட செயலர் வி.டி. கமல்குமார் அவர்களே, சிறுபான்மை பிரிவினுடைய மாவட்ட செயலர் அருமை சகோதரர் அருமை சின்னையா சையது சுல்தான் அவர்களே, அண்ணா தொழிற்சங்கத்துடைய மாவட்ட செயலர் அன்பு சகோதரர் கே.கே. பாண்டியன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கின்ற இலக்கிய அணியினுடைய மாவட்ட செயலர் N.M. ரமணா அவர்களே, இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு நிர்வாகிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் பணிவான கனிவான நன்றி கலந்த வணக்கத்தை முதலில் சொல்லி, இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய 71வது பிறந்தநாள் விழா மே 12 நாளை மறுநாள் விழா வருகிறது. அந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு 3 நாள் நிகழ்ச்சியாக மக்கள் நல திட்டங்கள், மக்களுக்கு தேவையான திட்டங்களை மனிதாபிமான உதவிகளை செய்கின்ற விதமாகத்தான் பிறந்தநாள் விழாவை கொண்டாட வேண்டும். ஆடம்பர விழா வேண்டாம் என்று நம்முடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் கடிதம் வாயிலாகவும் தொலைபேசி வாயிலாகவும் டிவி சேனல் வாயிலாகவும் அறிக்கை விட்டதன் காரணத்தின் அடிப்படையில் ஆடம்பர விழாக்களை எல்லாம் நாம் தவிர்த்துவிட்டு இன்றைக்கு மனிதாயமான எண்ணத்தோடு இரத்த தானம் செய்கின்றோம். சிவகாசியிலே, ராஜபாளையத்திலே, சிறுலித்தூரிலே, விருதுநகரிலே 4 இடங்களிலே முகாமிட்டு அருமையான இரத்த தான முகாமை நடத்தி கொண்டிருக்கின்றோம்.
நம்முடைய இளைஞர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞர்கள், கட்சி நிர்வாகிகள், மகளிர் அணி பெண்கள் அத்தனை பேரும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மீது பாசம் கொண்டவர்கள் இன்றைக்கு ரத்தத்தை தானமாக, ஒவ்வொரு யூனிட் ரத்தத்தை தானமாக வழங்குகிறார்கள். இந்த ரத்தமானது இன்றைக்கு அதிகமாக தேவைப்படுகின்ற காலம் இது. ஏனென்று சொன்னால் இது யுத்த நேரமாக இருக்கிறது. பயங்கரவாதிகளை எதிர்த்து இந்திய அரசு போர் தொடுத்திருக்கிறது. போர் எல்லையிலே நமது இராணுவ வீரர்கள் போராடிக்கொண்டு இரவு பகலாக போராடி கொண்டு இருக்கின்ற காரணத்தினால்தான் நாம் நாட்டிலே நிம்மதியாக இருக்கிறோம். அவர்களுக்கு விபத்திலே காயங்கள் ஏற்பட்டால், சண்டையிலே காயங்கள் ஏற்பட்டால் ரத்தம் தான் முதலில் தேவை. இன்றைக்கு அந்த ரத்தத்தை கொடுக்கின்ற பணியைத்தான் நம்முடைய எடப்பாடியாருடைய பொதுச்செயலாளருடைய கட்டளையை ஏற்று ஆடம்பரம் இல்லாமல் ரத்த தானம் செய்கின்றோம். 1500க்கு மேற்பட்ட இளைஞர்கள் ரத்த தானத்தை செய்கின்றோம். இன்றைக்கு கஷ்டப்படுகின்ற சிவகாசி பகுதியிலே பட்டாசு தொழில்களிலே காயம்பட்டு வெடி விபத்திலே கஷ்டப்படுகின்றவர்களுக்கு இந்த ரத்தமானது பயன்படும். போரிலே நமது இராணுவ வீரர்களுக்கு பயன்படும். ஆக ரத்தம் என்பது நோயாளிகளுக்கும் போராளிகளுக்கும் தேவைப்படுகின்ற ஒரு ஊந்து சக்தி. அந்த சக்தியை நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், இளைஞர்கள், மகளிர் அணி சகோதரிகள் கொடுக்கின்றார்கள். இன்றைக்கு நாம் கொடுப்பது அரசு மருத்துவமனைக்கு, சிவகாசியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு, சில்லித்தூர் அரசு மருத்துவமனைக்கு, ராஜபாளையம் அரசு மருத்துவமனைக்கு, விருநகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு. ஆகவே இது நேரடியாக மக்கள், ஏழை மக்களுக்கு எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் தேவைப்படுகின்றவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்கின்ற பணியாக இந்த ரத்தம் கொடுக்கின்ற, கொடை கொடுக்கின்றவருடைய உள்ளம் நிறைகின்ற முறையிலே அற்புதமான இது ஒரு பணி. தானத்தில் சிறந்த தானம் ரத்த தானம் தான். ரத்தத்தை தான் செயற்கையாக சேகரிக்க முடியாது, தயார் பண்ண முடியாது. ஆகவே இந்த ரத்த தானத்தை நான் அம்மாவுடைய பிறந்தநாள் விழாவிலே கொடுத்திருக்கின்றேன். கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக கொடுத்திருக்கிறேன். ரத்த தானம் பண்ணுவது மிக மிக நல்லது, உடலுக்கே நல்லது. உடல் நல்ல முறையில் வாழ்வதற்கு பிரஷர், சுகர், உடலில் உள்ள கழிவுகள் எல்லாம் நீங்குவதற்கெல்லாம் ரத்த தானம் கொடுத்தால் ரத்தத்திலே உள்ள அந்த திக்னஸ் குறைந்து சீரோட்டம் ஏற்படும் என்று டாக்டர்கள் சொல்கிறார்கள். ஆக ரத்த தானம் என்பது இயற்கையாகவே ஒரு மனிதனை நல்ல நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு இயல்பான ஒரு நடைமுறை. ரத்தம் கொடுப்பதன் வாயிலாக நீங்கள் உங்களை அறியாமலேயே பிறருக்கு உயிர் கொடுக்கிறீர்கள். பிறர் உயிர் வாழ்வதற்கு நீங்கள் தேவையான உயிரை உங்கள் உடலிலிருந்து பிரித்து ரத்தமாக கொடுக்கின்றீர்கள். ஆகவே இது தானச் சேர்ந்த தானம். ஆகவே இந்த தானத்தை செய்கின்ற இரத்த குருதி கொடையாளர்கள், இரத்த தானம் பண்ணுகின்ற நம்முடைய அன்பு சகோதரர்கள், அதிமுகவுடைய நிர்வாகிகள், இளைஞர்கள், இளம்பெண்கள் அத்தனை பேர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை விருதுநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு, எடப்பாடியாருடைய பிறந்தநாள் விழாவை ஆண்டுதோறும் நாம் மக்களுக்கு தொண்டு செய்கின்ற விழாவாகவே கொண்டாடுவோம். இன்றில்ல, என்றைக்குமே மக்களுக்கு தொண்டு செய்கின்ற விழாவாகவே கொண்டாடுவோம். அதன் வாயிலாக நம்முடைய தலைவர் எடப்பாடியாருடைய புகழுக்கு பெருமை சேர்க்கின்ற நிகழ்ச்சியாக இதை முத்தாப்பு நிகழ்ச்சியாக நாம் அமைத்திருக்கின்றோம். இது போன்ற பணிகள் தொடரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி, வந்திருக்கின்ற இளைஞர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி, ரத்தம் கொடுத்த, குருதி கொடை கொடுத்தவர்களுக்கு அந்த சான்றிதழை நான் வழங்குகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக விருதுநகர் மாவட்ட அம்மா பேரவை துணைத் செயலாளர் கார்த்திகேயன், எஸ். கார்த்திகேயன், கார்த்திகேஸ்வரன். அடுத்தபடியாக சி.எம். மாரீஸ்வரன். குமரவேல், மேற்கொண்டிய கவிஞர் வெற்றி நாராயணன். குமரவேல், எஸ். கார்த்தி, எஸ். முனியசாமி,
டி ராமச்சந்திரன், வி மனோகரன், எஸ் முருகன், பாண்டியராஜ், ஆர் பாண்டியராஜ், முத்துராமலிங்கம், முத்துச்சாமி, ராஜா, பெத்த முத்துக்குமார், மணிகண்டன், எஸ் வெங்கடேஷ், கண்ணன், ஆர் கண்ணன், பாலாஜி, பாலகுமாரசாமி, ஜி மாரீஸ்வரன், ஜே புவனேஸ்வரன், ஆர் எஸ் செந்தில், டி சந்துரு,